ஆக்சுவலி நான் வந்து ஃபோனுக்கு ரொம்ப அடிக்டட். 5 to 6 ஹவர்ஸ் படிப்பேன். இங்கே வந்து என்னால் ஒரு 10 ஹவர்ஸுக்கு சாலிடாக என்னால் படிக்க முடியுது. பரத் சார் வந்து வீடியோ போட்டார். இங்கே ப்ராக்டிஸ் வில்லேஜ்க்காக வீடியோ பார்த்தம்போது சரி ஓகே ஒரு ஹோப்போட இங்கே வந்து நம்ம படிக்கிற என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக வந்தேன். படிக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 to 10:30க்குள்ளே படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 5:30க்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிடுவோம். காலைல மென்டர் செஷன். படிக்க வேண்டாம்னு நினச்சாலும் இல்லை படிக்கணும்னு தோணலனாலும் ஈஸியிலேருந்து கொஞ்சம் மாடரேட் வந்து ஹார்டாக இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்புறம் அடுத்த நாள் தள்ளி போடலான்ற ஒரு திங்கிங் இருக்கும். அதையும் வந்து அது ரெண்டுமே எனக்கு போயிடுச்சு பிவி வந்ததால். பிவி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு படிக்கிறதுக்கு. ஆஃப்டர் ஜாயினிங் இன் பிவி ஐ எம் கான்ஃபிடென்ட் எனஃப் தட் ஐ வில் கிளியர் எனி எக்ஸாம் அப்கமிங் பேங்கிங் எக்ஸாம் பை 2024. நான் பிரகதீஸ்வரன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஈசி கம்ப்ளீட் பண்ணேன் 21ல். அப்புறம் வந்து நான் 22 மார்ச்லேருந்து நான் வந்து பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறேன். இது அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சென்னை ரேஸில் படித்தேன். அப்போ படிச்சுட்டு இருந்தபோது என்னால் ப்ரிலிம்ஸ்லாம் அந்தளவுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கெலாம் இருக்கும்போது அதெல்லாம் அந்தளவுக்கு கிளியர் பண்ண முடியும். நான் வந்து அடுத்து எஸ்பிஐலாம் கொஞ்சம் வந்தேன். அது எஸ்பிஐ கிளர்க்கு வந்து எனக்கு 0.25 மார்க்ஸாக போச்சு. அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். மெயின்ஸ் கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எஸ்பிஐ. ஆனால் அது கிளியர் ஆகலை. அடுத்தது வந்து அப்போ பரத் சார் வந்து வீடியோ போட்டார். இங்கே ப்ராக்டிஸ் வில்லேஜ்க்காக வீடியோ பார்த்தம்போது சரி ஓகே ஒரு ஹோப்போட இங்கே வந்து நம்ம படிக்கிற என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக வந்தேன். வரும்போது அவர் என்ன சொன்னார், 12 மணி நேரம் படிக்கலாம் சொல்லும் போது ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஃபோனுக்கு ரொம்ப அடிக்டட். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன். ஃபோன் எடுத்தால் 1 hour ஆகிடும். ஃபோன் அடிக்ஷன் வந்து வெளியே வரணுன்றதுக்கு ஒரு ரீசனு, அப்புறம் படிக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக இங்கே பிவி வந்தேன். படிக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் இருக்கும்போது சென்னை பிஜியில் இருக்கும்போது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் படிப்பேன். இங்கே வந்து என்னால் ஒரு 10 ஹவர்ஸுக்கு சாலிடாக என்னால் படிக்க முடியுது. அது வந்து எனக்கு பிவி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு படிக்கிறதுக்கு. இன்னும் வர எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ எங்களோட டெய்லி ஷெடியூல் பார்த்தோம்னா ஒரு 5:30க்கு எழுந்துட்டு அப்புறம் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6 o'clock வந்து மென்டார் வந்து ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் ஒரு 1 hour நடக்கும். அதுக்கப்புறம் எங்கள் மென்டார் வந்து ஒரு half an hour to 45 minutes வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் கொடுப்பாரு. அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோடு வந்து அடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் காலையில் போகும்போது இங்கிலீஷ் செக்ஷன் இருக்கும். இங்கிலீஷ் சார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்தது மாணிக்கவாசகம். அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இங்கிலீஷில் ஒரு நல்ல ஹோப் தருது அவர் இருக்கிறது. அடுத்தது வந்து அது முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் அது முடிச்சுட்டு வந்து குவான்ஸ் ஆரம்பிக்கும். குவான்ஸில் வந்து ஒரு 200 கொஷின் தருவாங்க. 200 கொஷினில் வந்து எல்லாராலையும் வந்து 200 போட முடியாது. ஆவரேஜாக எல்லாரும் ஒரு 30 to 50 போடுவாங்க. அதிகபட்சம் 50, மினிமம் 30 அதுமாரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி மென்டார் சப்போர்ட் பண்ணி தான் இப்போ நடுவில் அந்த 50 கொஷின்ஸ்லையுமே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மென்டார்ஸ் எனி டைம் அவைலபிளாக இருப்பாங்க. அடுத்தது இந்த மெட்டீரியல்லாம் நல்ல தரமாக இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கஷ்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குது. ஈஸியிலேருந்து கொஞ்சம் மாடரேட் வந்து ஹார்டாக இருக்கிறதுல கொஞ்சம் நல்லா இருக்குது. அதேமாதிரி இப்போ லேப் ஃபெசிலிட்டிலாம் வந்து நம்ம கிளாஸ் ஹவர்ஸ் தவிர்த்து மற்ற என்ன டைம் வந்தால் நம்ம போய் படிக்கணும்னு நினைக்கும் போது நான் ஃப்ரீயாக இருக்க லேப்டாப்பில் நம்ம இப்போ போய் படிச்சுக்கலாம். அதோட ஈவினிங் அந்த 5:30 மணிக்கு எங்களுக்கு கிளாஸ் முடியும். அதை முடிச்சுட்டு ஒரு 5 to 5:30 டீ பிரேக்கு. அதுக்கப்புறம் 6 o'clock வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அதுவும் வந்து எங்கள் மென்டார் டிஸ்கஷன் நம்ம என்ன பண்ணோம் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது அந்த பிளானிங்காக நடக்கும். நான் இங்கே வந்ததே வந்து மொபைல் ஃபோன்லேருந்து வெளியே வரணுன்றதுக்காக தான் வந்தேன். அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய கஷ்டமாக ஃபீல் ஆகலை. வந்தபோது ஒரு நாள் ஓகே மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் செகண்ட் டேலேருந்து எனக்கு நல்லா பழகி போச்சு இங்கே இருக்கிறது. அதனால் மொபைல் ஃபோன் இல்லாததால தான் நான் வந்து இப்போ ஒரு 10 hours படிக்கிறேன்னா அது மொபைல் ஃபோன் இல்லாத தான் ஒரு காரணம். ஆம்பியன்ஸ் வந்து எப்படின்னா நம்மளை வந்து படிக்க தூண்டிட்டு இருக்கு. நம்ம படிக்க வேண்டாம்னு நினச்சாலும் இல்லை படிக்கணும்னு தோணலனாலும் கூட இருக்க பசங்க படிக்கிறதாலேயே வந்து நம்ம திரும்பி நம்ம வந்து படிச்சிடணும், எப்படியா படித்து கிளியர் பண்ணணும். அவங்களாம் வந்து நல்லா படிக்கிறாங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குது. ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 7 hours தூங்கிடுவேன். 10 to 10:30க்குள்ளே படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 5:30க்கு எழுந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போயிடுவோம் காலைல மென்டர் செஷன். பிவிக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு கன்சிஸ்டன்சின்றது இருக்காது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து நான் பெருசாக படிக்க மாட்டேன்.
வீக்லி ஒன்ஸ் படிப்பேன். வீக்லி ஒன்ஸ் அதுவும் 1 டே இல்லைனா 2 டே படிச்சுட்டு விட்டுருவேன். இப்போலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ரெகுலராக படிக்கிறேன். எல்லாரும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத பார்த்து சரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்ற எண்ணம் வந்ததால இப்போ நான் படிக்கிறேன். பிவிக்கு முன்னாடி அந்த ஒரு கொஞ்சம் லத்தார்ஜிக் அது இப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நான் அந்த கன்சிஸ்டன்சியும் அப்புறம் அடுத்த நாள் தள்ளி போடலான்ற ஒரு திங்கிங் இருக்கும். அதையும் வந்து அது ரெண்டுமே எனக்கு போயிடுச்சு பிவி வந்ததால். After joining in PV, I am confident enough that I will clear any exam, upcoming banking exam by 2024 April.